ஹல்லேலூயா. நாம் சேர்ந்து ஒரு பாடலை பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம். கைகளை உயர்த்தி பாடுவோமா? உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை தொழுகிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை துதிக்கிறோம் இயேசு. கைகளை உயர்த்தின வண்ணமா எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடு என்றும் வாசம் செய்யும். சொல்லுங்களேன். எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடு என்றும் வாசம். சொல்லுங்க. எங்கள் மத்தியிலே, எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடு என்றும் வாசம் செய்யும். எங்களோடு என்றும் வாசம். மீண்டுமாய் ஒரு விஷயம் கூட. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. சொல்லுங்களேன். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம். எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமாண்டவரே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம். எங்கள் மத்தியில் கைகளை உயர்த்தி எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடு என்றும் வாசம் செய். சொல்லுங்க. எங்கள் மத்தியிலே, எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடு. எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமாண்டவரே. எங்களோடு வாசம் பண்ணுங்க. எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்க ஆண்டவரே என் குடும்பத்தில் நீங்க வாசம் பண்ணுங்க. எத்தனை பேர் சொல்றீங்க? எஸ் லார்ட். எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடு என்றும். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? ஆமாண்டவரே. எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடு வாசம் செய்யும். எங்களோடு என்றும் வாசம்.
சொல்லுங்க, எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? எங்களோடு என்றும் வாசம் செய்யும், எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடு என்றும் வாசம் செய்யும், எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடு என்றும். ஆண்டவரே, எங்க மத்தியிலே உலாவுங்கப்பா. நீ எங்களோட வாசம் பண்ணுகிற தேவன் ஆண்டவரே, நீர் எங்களோட உலாவி. ஓ எஸ், ஹalleluya. வேதவசனம் மூலமா அழகாக சொல்லுகிறது, நான் அவங்க மத்தியிலே உலாவி, நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பாங்க. கையை தட்டி ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அவர் நம்மத்திலே உலாவி நம்முடைய தேவனாயிருக்கிறார். ஓ, நாம் அவருடைய ஜனங்களாயிருக்கிறோம், நாம் அவருடைய வெச்சல்களில் ஆடுகளாயிருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் நம்மத்திலே உலாவி கொண்டிருக்கிறார். சர்வ லோகத்தை சிருஷ்டித்த மெய்யான தெய்வம் நம்மத்திலே உலாவி கொண்டிருக்கிறார். நாங்களும் துதிக்கிறோம். ஆவியானவரை கைகளை உயர்த்துவோமா? கைகளை உயர்த்தின வண்ணமா நீரே உயர்ந்தவர், சிறந்தவர், மகிமைக்கு பாத்திர, நீரே உயர்ந்தவர், சிறந்தவர், மகிமைக்கு பாத்திர. ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் எந்த சந்தர்ப்பத்திலும் சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆச்சரியமாக, அதிசயமாக, அற்புதமாக ஆண்டவர் நம்மை வழி நடத்த விரும்புகிறார். சொல்லுவோம். ஆகவே அவருக்கு நாம் எப்பொழுதும் நம் நடுவிலே வாசம் பண்ண நாம் இடம் கொடுப்போமானால் ஒரு நாளும் நாம் திகைத்து கலங்கி தவித்து நாம் வேதனைப்பட ஆண்டவர் ஒரு நாளும் இடம் கொடுக்க மாட்டார். ஆகவே நானும் நீங்களும் ஆராதிக்கிற ஆண்டவர் நம் நடுவில் இருக்கும் பொழுது நாம் ஒன்றுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். வாசிக்கலாம் ஒரு வேத பகுதியை. செப்பனியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி, ஆண்டவர் உன் ஆக்கினைகளை எல்லாம் அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார், உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர், இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், உன் நடுவிலே இருக்கிறார். ஆமென். அதான் பாடுறோம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே, இது மனுஷரின் மத்தி தேவாதி தேவனே வாசம் செய்கிறார். ஹல்லேலூயா. அப்போ தேவன் நம் நடுவிலே வாசம் பண்ணியிருக்கிறார். இங்கே நான் பார்க்கிறோம், ஆண்டவர் அவருடைய ஆக்கினைகளை எல்லாம் அகற்றி, அவர்களுடைய எல்லா தீமைகளையும் அகற்றி, இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை சத்தமாய் சொல்லுவோம், இனி தீங்கை. ஆண்டவர் நம்ம நடுவில் இருந்தார் என்ன நடக்கும்? அவர் நம்ம நடுவில் இருக்க வேண்டுமானால் நாம் எப்படிப்பட்டவளாய் இருக்க வேண்டும்? நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆமென். ஆண்டவர் நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் அவர் பெரியவர், அவர் மகத்துவமானவர், அவர் வல்லமை உள்ள தேவன், அவர் பரிசுத்தர், அவர் ராஜாதி ராஜா, அவர் கத்தாதி கத்தர், அவர் மீண்டும் வரப்போகிற ஆத்தும மணவாளன். ஆமென். ஆகவே அவர் நம் நடுவிலே வாசம் பண்ண வேண்டுமானால், அவர் நம் நடுவிலே தங்கி இருக்க வேண்டுமானால், அவர் நம்மோடு கூட எப்பொழுதும் இருக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. முதலாவதாக ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் என்ன சொல்றது என்றால், ஒரு நாளும் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரை விட்டு பின்வாங்க கூடாது.
இந்த செப்பனியா தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனம் உரைத்த காலகட்டம் இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போய் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்து ஆண்டவரை துக்கப்படுத்திக் கொண்டிருந்த காலம். ஆகவே இந்த செப்பனியா தீர்க்கதரிசி அவர்கள் நடுவிலே எழுந்து அவர்களை எச்சரித்து அவர்களை உணர்த்தி மீண்டும் அவர்கள் நடுவிலே கர்த்தர் எழுந்தருள செய்திருக்கிறார். ஆமென். ஆகவே ஆண்டவர் நம்மை விட்டு அல்லது நம்மை கைவிட்டு நம்மை விட்டு எப்பொழுது தூரம் போவார் என்றால், அருமையான சபையாரே, அங்கே வாசிக்கலாம். செப்பனியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தரை விட்டு பின்வாங்குகிறவர்களையும் கர்த்தரை தேடாமலும் அவரை குறித்து விசாரிக்காமலும் இருக்கிறவர்களையும் இவ்விடத்தில் இராதபடிக்கு நான் என்ன செய்வேன்? சங்காரம் பண்ணுவேன். ஆண்டவர் நம் நடுவில் இருக்க வேண்டுமானால், ஆண்டவர் நம்முடைய வீட்டிலே நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நம்மோடு கூட ஆண்டவர் இருக்க வேண்டுமானால், அங்கே செப்பனியா தீர்க்கதரிசி அந்த மக்கள் நடுவிலே 3 காரியத்தை முக்கியப்படுத்துகின்றார். 1, நீங்கள் பின்வாங்க கூடாது. 2, நீங்கள் அவரை இன்னும் அதிகமாய் தேட வேண்டும். 3, நீங்கள் அவரை அறிகிற அறிவிலே, அவருடைய வார்த்தையிலே, அவருடைய விசுவாசத்திலே இன்னும் என்ன செய்ய வேண்டும்? வளர வேண்டும். ஆண்டவர் எங்கே வாசம் பண்ண விரும்புகிறார்? ஆண்டவர் எங்கே தங்கி இருக்க விரும்புகிறார்? யார் நடுவில் அவர் இருக்க விரும்புகிறார்? சத்தமாய் சொல்லுங்கள். ஆண்டவரை அறிந்த பின்பு, சத்தியத்தை அறிந்த பின்பு, ஆராதனையின் மகத்துவத்தை, ஐக்கியத்தை, ஆராதனையின் மேன்மையை அறிந்த பின்பு ஒருவர் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? பின்வாங்க கூடாது. ஆண்டவரை அறிந்தவர்கள் நாளுக்கு நாள், அந்த 3வது பாயிண்ட் என்ன வாசிக்கிறோம்? அவரை அறிகிற, அவரை அறிந்து கொள்கிற காரியத்தில் அவர் என்ன செய்ய வேண்டும்? வளர வேண்டும். ஒரு தேக்கமான நிலை அல்ல, பின்வாங்கின நிலை அல்ல. ஆண்டவரை நாம் சொந்த தெய்வமாக, ஆண்டவராக, ராஜாவாக ஏற்றுக்கொண்ட பின்பு நாம் இன்னும் அவரை அதிகமாக தேட வேண்டும். யார் ஆண்டவரை அதிகமாக தேடுகிறார்களோ அவர்கள் நடுவிலே அவர் இருப்பார். தேடுங்கள் அப்பொழுது, தட்டுங்கள் அப்பொழுது, தேடுகிற எவனும், சத்தமாய் சொல்லுங்கள், தேடுகிற எவனும் கண்டடைகிறான். ஹல்லேலூயா. ஆகவே சபையாரே, ஆண்டவர் யார் நடுவிலே வாசம் பண்ண விரும்புகிறார்? அவரை விட்டு விலகாமல், அவரை அதிகமாய் தேடி, அவரை அறிகிற அறிவிலே வளர வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சாதாரணமானது அல்ல. ஒரு குழந்தை தாய் தகப்பன் யார் என்று அறிவதற்கு நாம் பல காரியங்களை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து, அந்த பிள்ளை தாய் தகப்பனை என்று சொல்லி அழைக்கும் பொழுது நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறது. ஆமென். ஆண்டவரை அறிந்த பின்பு, ஆண்டவரை அறிகிற அறிவிலே ஒரு தேவனுடைய பிள்ளை வளரும் பொழுது அவர்களோடு கூட கர்த்தர் இருப்பார். ஆமென். இன்றைக்கு ஆண்டவரை அறிந்த மக்கள், ஆண்டவரை தெரிந்து கொண்ட மக்கள், அவரை தேடுகிற காரியத்திலே, அவரை அறிகிற காரியத்திலே முன்னேறுவதில்லை, பின்வாங்குகின்ற மக்களாயிருக்கிறார்கள். அல்லேலூயா. சில நேரங்களில் பைபிள் ஸ்டடி, உபவாச ஜெபம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, வீட்டு கூட்டங்கள், எதையும் தவற விட மாட்டார்கள். தேடுவதிலே நாட்டமாயிருப்பார்கள். சில சந்தர்ப்பங்களிலே வாழ்க்கை பின்வாங்கும் பொழுது அவர்களுடைய ஆண்டவரை தேடுகிற காரியம் குறைவுபடுகின்றது. எப்பொழுது ஒரு மனிதன் ஆண்டவரை விட்டு விலக ஆரம்பிக்கின்றாரோ அப்பொழுது அந்த நபருடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை தேடுகிற அந்த அனுபவம் குறைவுபடுகிறது. ஜெபம் குறைகிறது, வேத வாசிப்பு குறைகிறது, ஆராதனை ஐக்கியங்கள் குறைகிறது,
தேவனுடைய பிள்ளைகளோடு உள்ள சம்பாஷணைகள், தேவனுடைய பிள்ளைகளோடு உள்ள ஐக்கியத்தை விட்டு விலகுகின்றார்கள். ஆரம்பத்திலே முன்னாடி வந்து உட்காருவார்கள், ஆண்டவரை விட்டு பின்வாங்கும் பொழுது பின்னாடி ஓரத்தில் உட்காருவார்கள், போக போக பின்னாடி இருந்து அப்படியே வெளியே போய் விடுவார்கள். ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்கள் நடுவில் இருக்க வேண்டுமானால் நீங்கள் என்ன செய்யாதிருங்கள், பின்வாங்காதிருங்கள், இன்னும் அதிகமாய் அவரை தேடுங்கள். இன்னும் அவரை அறிகிற அறிவிலே யாருடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு முன்பாக ஆண்டவருடைய பாதத்திலே தாழ்த்தி ஆண்டவரை அதிகமாய் தேடி அவரை அறிகிற அறிவிலே இன்னும் நான் அதிகமாய் கேட்க வேணும், இன்னும் அதிகமாய் ஆராதிக்க வேணும், இன்னும் அதிகமாய் தேவ சமூகத்திற்கு போக வேணும், இன்னும் அதிகமாய் ஊழியம் செய்ய வேணும், இன்னும் அதிகமாய் பாட்டு படிக்க வேணும், இன்னும் அதிகமாய் தேவ செய்தியை கேட்கணும். யாருடைய உள்ளம் மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகின்றதோ, அதிகமாய் தேவ சமூகத்தை நாடுகின்றதோ, அவர்கள் நடுவிலே கர்த்தர் வாசம் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே எந்த சோர்வுக்கும் பின்வாங்குதலுக்கும் இடம் கொடுக்க கூடாது. ஆமென். ஆண்டவரை அறிந்த பின்பு நான் ஒரு நாளும் மனப்பூர்வமாய் ஒரு தவறும் செய்யக்கூடாது. ஆண்டவரை சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு நாம் சபை ஐக்கியத்தை நாம் துணிந்து நாம் தடுக்க கூடாது அல்லது தடை செய்யக்கூடாது. அதற்கு பல சாக்கு போக்குகளை சொல்லி அதை குறைத்து விடக்கூடாது. ஆண்டவர் நம் நடுவில் இருப்பார். ஆனால் நமக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவர் நம் நடுவில் இருக்க வேண்டுமானால் இந்த 3 காரியத்தை நாம் தவறாமல் செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே எந்த இடத்துல பின்வாங்கி இருக்கிறோம், இன்னும் ஆண்டவரை எந்த அளவு தேடாமல் குறைவுபட்டிருக்கிறோம், இன்னும் நாம் எந்த அளவு ஆண்டவரை அறிகிற அறிவிலே முக்கியத்துவம் கொடாதிருக்கின்றோம். ஆண்டவரே என்னை மன்னியும் அப்பா, எப்பொழுது நீர் என்னோடு கூட என்ன செய்ய வேணும், இருக்க வேணும். அதற்கு நான் இந்த காரியத்தில் எந்த இடத்தில் குறைவுபட்டிருக்கிறேனோ எனக்கு அந்த இடத்திலிருந்து ஒரு விடுதலையை தாரும், அதிலிருந்து எனக்கு ஒரு மாற்றத்தை தாரும். நான் இன்னுமே அதிகமாய் தேட வேணும். ஆமென். ஒன்று. இரண்டாவது, யார் நடுவிலே கர்த்தர் இருப்பார், ஆண்டவர் வாசம் பண்ணுவார் என்றால் வாசிக்கலாம். இல்ல தொடர்ந்து அந்த 1வது பாயிண்ட் ஒரு சில வசனங்களை மட்டும் குறித்துக் கொள்ளுங்கள். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 1:4. ஐயோ பாவமுள்ள ஜாதியும், ஐயோ பாவமுள்ள ஜாதியும், அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனமும், அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனமும், பொல்லாதவர்களின் சந்ததியும், பொல்லாதவர்களின் சந்ததியும், கேடு உண்டாக்குகிற புத்திரருமாய் இருக்கிறார்கள், கேடு உண்டாக்குகிற புத்திரருமாய் இருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு, கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி, பாருங்கள், ஆண்டவரை விட்டு என்ன செய்கிறார்களா, பின்வாங்கி போனார்கள், பின்வாங்கி போகிறார்கள். ஜனங்கள் ஆண்டவரை கோபப்படுத்துகிறார்கள், ஆண்டவருக்கு எரிச்சல் ஊட்டுகிறார்கள், ஆண்டவரை மன உடைய செய்கிறார்கள். அதனாலதான் ஆண்டவர் ஜனங்கள் நடுவிலே வாசம் பண்ண முடியாமல் ஆண்டவர் மனிதர்களை உண்டாக்குவதற்காக அவர் வேதனைப்பட்டார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இன்று உங்களை என்னையும் பார்த்து ஆண்டவர் வேதனைப்படுகிறாரா? இல்லை, நான் ஆண்டவருக்குள் நான் வளர்கின்றேன், அவரை தேடுகின்றேன், அவருக்கு நான் பிரியமாய் வாழ்கின்றேன் என்று நீங்கள் சொல்லி என் மூலம் ஆண்டவர் சந்தோஷப்படுகிறார் என்று சொல்ல முடியுமா? எத்தனை பேர் ஆண்டவரே நான் உம்முடைய இதயத்தை என்ன செய்கிறவன், சந்தோஷப்படுத்துகிறவன். தைரியமாய் நீங்களும் நானும் சொல்லத்தக்க உடையவளாக இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. பின்வாங்கும் பொழுது ஆண்டவரை என்ன செய்கின்றோம், வேதனைப்படுத்துகிறோம். ஆகவே அவர் நாம் பின்வாங்கும் பொழுது ஆண்டவர் நம் நடுவில் இருக்க முடியாது. வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எரேமியா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். என் ஜனங்கள்
என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய எண்ணெய் விட்டு விட்டார்கள். பின்வாங்கி போய்விட்டார்கள். நான் அவர்களுக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்து வந்தேன். நான் அவர்களுக்கு ஜீவனை கொடுத்து கொண்டிருக்கிறேன். நான் அவர்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் அவர்களோ என்னை விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாத, வாழ வைக்க முடியாத அநேக வேலை பழுக்களை, உலகத்தின் காரியங்களை அவர்கள் என்ன செய்து கொண்டார்களா? தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். அன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டவரே என்ன சோறு போடுவாரா? போட மாட்டாரா? நீ உண்மையா ஆண்டவரே உனக்கு சோறுல சொர்க்கமே தருவாரு. அல்லேலூயா. நீ கடமைக்காக ஆண்டவரே சோம்பல்தனமா இருந்து, சோம்பேறியா இருந்து, செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாம ஆண்டவரே கூப்பிட்டா உன்னை உதறி தள்ளிடுவாரு. ஆமென். உண்மையா சுறுசுறுப்பா நம்ம நல்லா உழைக்கிறவங்களா சோம்பேறியா இல்லாம இருந்து ஆண்டவரேன்னு கூட்டா இந்த பூமியிலே உங்களை சொர்க்கமா வைப்பாரு. பரலோகமாகிய சொர்க்கத்தை நீங்க என்ன செய்யலாம்? ஹல்லேலூயா. ஆகவே தண்ணி நிற்காத வெடிப்புள்ள தொட்டி, எவ்வளவுதான் சம்பாத்தியம் பண்ணினாலும் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி, ஆண்டவரை தேடாம, அவரை அறிகிற அறிவுல வளராம, நீங்க எவ்வளவுதான் வீடை கட்டினாலும், எவ்வளவுதான் பணத்தை பேங்க்ல சேர்த்தாலும், நீங்க எவ்வளவுதான் கை நிறைய வாங்கினாலும் அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்காது. ஆண்டவர் நம்ம நடுவில் இருப்பாருன்னா மட்டும்தான் நம்ம செய்கிற கொஞ்சத்துல உண்மை உள்ளவன். ஆண்டவர் எவ்வளவு பெரியவர். கண்களை தட்டி கதை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. அநேகர் ஆண்டவர் அவர் செய்ய சொல்வதை செய்யாமல் வெடிப்புள்ள தொட்டிகளை அவர்கள் வெட்டிக் கொள்ளுகிறார்கள். நம்ம நினைக்கிறோம், இப்படி செஞ்சாதான், இப்படி வாழ்ந்தாதான், இப்படி போனாதான், இப்படி பண்ணினாதான் நம்ம முன்னேற முடியும், அவங்கள மாதிரி இருக்க முடியும், இவங்கள மாதிரி இருக்க முடியும், அப்படி செய்ய முடியும், இப்படி செய்ய முடியும் அப்படின்னு ஓடுறோம். யாரை விட்டுட்டு? ஆண்டவரை விட்டுட்டு, அவருடைய சமூகத்தை விட்டுட்டு, அவரை தேடுவதை விட்டுட்டு, அவரை அறிகிற அறிவில வளர்வதை விட்டுட்டு ஓடுவதனால அது எதுவா மாறுது? வெடிப்புள்ள, எவ்வளவுதான் சம்பாத்தியம் பண்ணாலும் புத்தலான பையில போடுவது போல இருக்கும். வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை கர்த்தர் வாய் நின்று என்ன செய்வார்? வாந்தி பண்ணி போடுவேன். நீங்க பின்வாங்கி போயிட்டீங்கன்னா, நீங்க ஆண்டவரை விட்டு, அவருடைய சமூகத்தை விட்டு, அவரை அறிகிற அறிவை விட்டு, அவரை தேடுகிற அந்த சிந்தையை விட்டு நீங்க உலகத்துக்கு பின்னாடி போயிட்டீங்கன்னா, உலக மனுஷனை போல இருக்கணும்னு, அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் போயிட்டீங்கன்னா கர்த்தர் என்ன செஞ்சிருவாரா? சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் வாந்தி பண்ணி போடுவார். ஆகவே நானும் நீங்களும் இன்றைக்கு ஒரு தீர்மானம் செய்யணும். ஆண்டவரே, என் வீட்டில், என் வாழ்க்கையில, என் வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியத்திலும் நீர் நடுநாயகராய் இருந்து என்னை வழி நடத்த வேண்டும். அதற்கு நான் இன்னும் உண்மை அதிகமாய் தேட வேண்டும், வேதத்தை அறிய வேண்டும். நான் ஒரு நாள் உண்மை விட்டு என்ன செய்யக்கூடாது? பின்வாங்கி போகக்கூடாது. ஒன்று. இரண்டாவதாக, தேவன் நம் நடுவில் இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்கிறது என்றால், நம்மை உயிர்த்து ஆராய்ந்து பார்த்து நம்ம மனத்தாழ்மையா நடக்க வேண்டும். நம்மிடத்தில் எந்த பாவமோ, எந்த குறைவோ, எந்த பெருமையோ, எந்த மேட்டிமையான சிந்தை வராமல் நம்ம உயிர்த்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் யோபு தானும் தன் பிள்ளைகளும் பாவம் செய்து விடக்கூடாது என்று தன்னை உயிர்த்து ஆராய்ந்து பார்த்து ஒரு நீதிமானாய் யோபு வாழ்ந்தார். கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்துவோம். நம்மை நாமே சோதித்து பார்த்தார், நாம் நியாயம் தீர்க்கப்படும். அப்ப ஆண்டவர் எங்கே வாசம் பண்ணுவார்? எங்கே இருப்பார்? யார் தன் வாழ்க்கையை உயிர்த்து ஆராய்ந்து பார்த்து மனத்தாழ்மையால் நடக்கிறார்களோ
அங்கே கர்த்தர். ஆகவே தான் வேதம் சொல்லு, பெருமை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் எழுத்து நிற்கிறார். கர்த்தர் எழுத்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ அங்கே அவர் இருக்கின்றார். வாசிக்கலாம். சப்பனியாவின் புஸ்தகம், தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் வேகமாய் வாசியுங்கள். நீங்கள் உங்களை உயித்து ஆராய்ந்து சோதியுங்கள். உங்களை நீங்கள் உயித்து ஆராய்ந்து சோதியுங்கள். தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள். தேடுங்கள். நீதியை தேடுங்கள். தேடுங்கள். மனத்தாழ்மையை தேடுங்கள். மனத்தாழ்மையை தேடுங்கள். நமக்கெல்லாம் சில நேரங்கள்ல ஒரு சின்ன வார்த்தை சொல்லிட்டாலே நம்ம எவ்வளவு இஞ்சியா மாறிடுறோம். கேட்கறது மனத்தாழ்மையா இருப்போம். தாழ்மையா இருக்கணும். தாழ்மை இருந்தா தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் கிருபைகள் அளிக்கிறார், ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் அப்படின்னு நல்லா வாசிக்கிறோம், கேட்கிறோம். ஆனா ஒரு சின்ன வார்த்தையை கூட, சின்ன காரியத்தை கூட நம்மளால பொறுக்க முடியாம நமக்குள்ள எவ்வளவு பெரிய பெருமை வந்துருது. மேட்டிமையான நினைவுகள், மேட்டிமையான எண்ணங்கள், மேட்டிமையான சிந்தைகள், மேட்டிமையான உணர்வுகள் இருக்குமானால் ஆண்டவர் அங்கே வாசம் பண்ண முடியாது. 3ஆம் வசனம் என்ன சொல்கிறது? நீங்கள் மன தாழ்மையை என்ன செய்யுங்கள்? தேடுங்கள். இன்னும் ஆண்டவருக்கு முன்பாக, ஆண்டவருடைய வசனத்திற்கு முன்பாக, ஆண்டவருடைய பாதத்தில் எவ்வளவு நான் தாழ்த்த முடியுமோ அந்த அளவு நான் தாழ்த்துகிற ஒரு தாழ்மை குணமுள்ளவனா இருக்க வேணும். ஆமென். ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? எங்கே தாழ்மை இருக்கின்றதோ, எங்கே ஆண்டவருக்கு முன்பாக தங்களை உய்த்து ஆராய்ந்து பார்க்கிற எண்ணம், அது நிறைய பேர் தான் கண்ணில் இருக்கிற துரும்ப பார்க்கிறது இல்லை, மற்றவர்கள் சொல்கிற உத்தரத்தை தான் பார்க்கிறாங்க. தான் கண்ணில எவ்வளவு உத்தரம் இருக்குது, தான் கண்ணில எவ்வளவு என்னிடத்துல என்ன குறை இருக்குது, நான் இதுல என்ன தப்பு செய்த, ஏன் இவங்க இப்படி சொன்னாங்க என்று சிந்திக்கிறது இல்லை. நீ பெரிய யோக்கியனோ. உடனே இதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். யார் என்ன சொன்னாலும் தாழ்மையா பொறுமையா அதை கேட்கிற என்ன வேணும். ஏன் இவங்க இதை சொன்னாங்க அப்படின்னு அதை உயிர்த்து என்ன செய்யணும்? சத்தமா சொல்லுங்க. ஆனா இப்ப இருக்கிற வாலிப பிள்ளைகள் என்ன சொன்னாலும் திண்டுக்கு முண்டுக்கு தான் சொல்றாங்க. அதனால அவங்க புத்தியும் அவங்க குணமும் அவங்க என்ன சொன்னாலும் என்ன செய்யறது இல்லை, ஏற்றுக்கொள்றது இல்லை. ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவங்கள் அவங்க உள்ளத்துல வருதில்லை. ஏன்னா அந்த மாதிரி சாப்பாடு, அந்த மாதிரி பழக்க வழக்கம், அந்த மாதிரி சூழ்நிலைகள், அந்த மாதிரி ஒண்ணுக்கு ஒண்ணு பேசுறத கேட்டு வச்சுட்டு அவங்களுடைய எண்ணம் சிந்தை எல்லாம் தாழ்மையை கொண்டு வர மாட்டேங்குது. என்ன கொண்டு வருது? பெருமையை கொண்டு வருது. நீ பாத்தீங்கன்னா சின்ன பசங்க கூட பெரிய ரவுடியை போல தங்களை காட்டிக்கொள்வது, காலரை அப்படி தூக்கி போடுறது. யாராவது பெரிய ரவுடியா நடிச்சாங்கன்னா சினிமால அவங்கள பார்த்தோன்னு இவங்களை யாரா நினைக்கிறது, அந்த மாதிரி துண்டை தோல்ல போட்டுக்கிறது, அந்த மாதிரி இடுப்புல கட்டிக்கிறது, ஒரு கத்திய கையில வச்சுக்கிறது, ஒரு செருப்பை வச்சுக்கிறது. இருக்கீங்களா? உலக மனுஷனை போல தேவனுக்கு பிரியமில்லாத அவங்கள மாதிரி சட்டையை போட்டுக்கிறது, அவங்கள மாதிரி நடிச்சுக்கிறது. சின்ன பிள்ளைகளை பாருங்க, டிவியில பார்த்துக்கிட்டு எப்ப பார்த்து கையெடுத்து குத்துறது, இடிக்கிறது. ஏதோ அவங்கள மாதிரி இவங்களை யாரு? காரணம் இப்ப வளர வளர பிசாசு தாழ்மைய பிள்ளைகளுக்குள்ள எடுத்து பெருமைய, வீராப்ப, வெறிய, தேவையற்ற சிந்தைகளை கொண்டு வர்றான். அதனாலதான் ஆண்டவரும் குடும்பங்கள்ல வாசம் பண்ண என்ன செய்யறாரு? விரும்புறதில்லை. நம்ம குடும்பத்தில் சிறு பிள்ளைகள் இருந்து பெரியவர்கள் வரைக்கும் ஒருவருக்கு ஒருவர் தாழ்மை உள்ளவர்களாக, ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படுகிறவர்களாக, ஒருவருக்கு ஒருவர் தங்களை உயிர்த்து ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக. என்னை பார்த்து எப்படி இவங்க இந்த வார்த்தை சொல்லலாம், நீங்க சொல்லலாம், புருஷன் சொன்னா கூட என்ன செய்ய முடிய மாட்டேங்குது, சொல்ல மாட்டீங்களே, பொறுக்க முடிய மாட்டேங்குது. சரி, அவங்க ஏன் சொன்னாங்க, கொஞ்சம் பொறுத்து போயிட்டோம்னா, நம்மளை உயிர்த்து ஆராய்ந்து பார்த்துட்டோம்னா அங்க சண்டைக்கு என்ன இல்லை, இடம் இல்லை. ஆண்டவர் அங்க வாசம் பண்ணுவார்.
கலவரம் பண்ற இடத்துல, கலகம் நிறைந்த இடத்துல கர்த்தர் இருக்க மாட்டார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஆமென். எங்கே கலகம் உண்டாகிறது அங்கே கர்த்தர் இருக்க முடியாது. எங்கே சண்டையும் சச்சரவு இருக்குதோ அங்க ஆண்டு இருக்க முடியாது. அப்போ எங்கே ஆண்டவர் வாசம் பண்ணுவார்? தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கெல்லாம் நம்மகிட்ட 1000 தப்பு இருக்கும், அதெல்லாம் நம்ம பார்க்கறது இல்ல. நம்மகிட்ட இருக்கிற உத்தரத்தை பார்க்கறது இல்ல. திரும்பியே பிடிச்சுக்கிட்டு பெருமையானதே பேசிக்கொண்டு இருக்காதிருங்கள். உடைய வாழ்க்கையை வைத்து ஆராய்ந்து பாருங்கள். உடைய சிந்தைகளை வைத்து ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தருக்கு முன்பாய் தாழ்மைப்படுங்கள். மனுஷருக்கு முன்பாய் தாழ்மை நடந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் நடுவில் வாசம் பண்ணுவார். ஆமென். 2 மூன்றாவதாக அதே இதுல 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். செப்பனியா 2:10. அவர்கள் சேனைகளுடைய கர்த்தரின் ஜனத்துக்கு விரோதமாய் பெருமை பாராட்டி அவர்களை நிந்தித்தபடியினால் இது அவர்கள் அகங்காரத்துக்கு பதிலாக அவர்களுக்கு கிடைக்கும். அவர்களுக்கு என்ன கிடைக்கும்? மேல வாசித்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொல்றார். மீண்டும் வாசிக்கலாம் 10ஆம் வசனத்தை. அவர்கள் சேனைகளுடைய கர்த்தரின் ஜனத்துக்கு விரோதமாய் கர்த்தருக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு முன்பாக தாழ்மையாய் நடக்கிற மக்களுக்கு முன்பாக எதிராக அவர்கள் செயல்படுவதனாலே ஆண்டவர் அவர்கள் நடுவில் இராதபடிக்கு அவர்களை நிக்கிரகம் பண்ணுகிறார். 2 மூன்றாவதாக யார் நடுவிலே கர்த்தர் இருப்பார்? எங்கே அவர் வாசம் பண்ணுவார்? நம்முடைய பிரசங்க வாக்கியம், இஸ்ரவேலின் ராஜாவாகிய உங்கள் தேவனாகிய கர்த்தர் நடுவில், சத்தமா சொல்லுங்க, நம் நடுவில் இருக்கிறார். மூன்றாவது, அவர் நம் நடுவில் இருக்க நாம் என்ன செய்ய வேணும்? யார் நடுவில் அவர் இருக்கின்றார்? வாசிக்கலாம். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் நான் கொள்ளையாட எழும்பும் நாள் மட்டும் எனக்கு காத்திருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய ஒரு நாள் சீக்கிரமாய் வரப்போகிறது. இயேசுவுடைய வருகை மிக சமீபம். அவன் செய்கிற நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை கொடுப்பதற்கு இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஆமென். அநேகர் என்ன சொல்றாங்க? ஆண்டவன் நன்மை செய்கிறதும் இல்லை, தீமை செய்கிறதும் இல்லை அப்படின்னு அதே அதிகாரத்தை நீங்க மேல படிச்சு பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஆண்டவர் ஒண்ணுமே செய்கிறது இல்லை அப்படின்னு நிறைய சொல்லிக்கிட்டு என்ன செய்றாங்க? துணிகரமாய் வாழ்கிறார்கள். அப்படி அல்ல. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் ஒரு நாள் சீக்கிரம் வருவார். ஆமென். நம்முடைய ஆண்டவர் சீக்கிரம் வருவார். சம்பந்தப்பட்ட வசனங்களை கூட வாசியுங்கள். செப்பனியா 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தராகிய ஆண்டவருக்கு முன்பாக மௌனமாயிருங்கள். கர்த்தருடைய நாள் சமீபித்திருக்கிறது. நாள் எப்படி இருக்கிறது? சமீபித்திருக்கிறது. 14ஆம் வசனம். கர்த்தருடைய பெரிய நாள் சமீபித்திருக்கிறது. அப்போ யார் நடுவிலே கர்த்தர் வாசம் பண்ணுவார்? கர்த்தருடைய வருகைக்காக யார் யார் காத்திருக்கிறார்களோ அவர்கள் நடுவிலே கர்த்தர் வாசம் பண்ணுவார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு நமக்காக சிலுவையிலே அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் அவர் உயிர்த்தெழுந்து அவர் இந்த பூமியிலே 40 நாள் சுற்றி திரிந்து அவர் 40வது நாள் பரத்துக்கு எடுத்து செல்லும் பொழுது அவர் சொன்னார், நான் எப்படி எடுத்துக் கொள்ளப்படுகிறேனோ அப்படி என்ன செய்வேன்? நான் மீண்டும் வருவேன். அப்ப இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருவேன் என்று சொல்லி போயிருக்கிறார். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இயேசு கிறிஸ்துவுடைய வருகையின் நாளுக்காக ஆவலோடு காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏனென்றால் இயேசு சீக்கிரம் என்ன செய்ய போகிறார்? வரப்போகிறார். அவருடைய வருகை நாளை நானும் நீங்களும் எந்த அளவு எந்த வேகத்தோடு உத்வேகத்தோடு நம்ம எதிர்பார்க்கின்றோமோ அந்த அளவு கர்த்தர் நம் நடுவில் என்ன செய்வார்? வாசம் பண்ணுவார். அன்பு சபையாரே, மீண்டும் அந்த செப்பனியா 3:8 வாசிக்கலாம்.
ஆகையால் நான் கொள்ளையாட எழும்பும் நாள் மட்டும் எனக்கு காத்திருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நம்ம யாரை கொள்ளையாட வேண்டாம், நம்ம யாருக்கு தீங்கு செய்ய வேண்டாம், நம்ம எந்த தீமையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் ஒரு நாள் இந்த தீமை செய்கிற மக்களை, தீங்கு செய்கிற மக்களை கொள்ளையாடுவார். ஆமென். ஒரு நாள் ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார், அவளுக்கு தக்க தண்டனை கொடுப்பார், அவர்களுக்கு தக்க நியாய தீர்ப்பை செய்வார். நம்ம யாரும் என்ன செய்ய வேண்டாம், எந்த தீங்கு செய்ய வேண்டாம். அந்த நாள் சீக்கிரமாய் வரப்போகிறது. நானும் நீங்களும் அவரோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நேச மணவாளனாகிய இயேசு சீக்கிரம் அவர் என்ன செய்ய போகிறார்? வேதனையின் மத்தியிலும், வியாதிகளின் மத்தியிலும், பண பிரச்சனைகள் மத்தியிலும், பண கஷ்டங்கள், மன கஷ்டங்கள், வாழ்க்கையிலே போராட்டங்கள் மத்தியிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு முடிவை, ஒரு விடுதலையை, ஒரு மகிழ்ச்சியை தர நம்முடைய மணவாளனாகிய இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அந்த நாள் தாமதப்படுவதில்லை, அந்த நாள் சீக்கிரமாய் நடக்க போகிறது. சரி, கவனியுங்கள். மீண்டும் நம்முடைய பிரசங்க வாக்கியத்திற்கு வருவோம். கவனிக்கிறீர்களா? எல்லாரும் வேத வசனத்தில் உடைய கவனத்தை திருப்புவோம். அங்கே வேதம் என்ன சொல்கிறது? வாசிக்கலாம். கர்த்தர் ஆக்கினைகளை அகற்றி பாருங்கள். ஆண்டவர் நம் நடுவில் எதிர்க்கிறாரா? ஆக்கினைகள் எல்லாம் அகற்றி உன் சத்துருக்களை விலக்குவார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் நடுவில் இருக்கிற இனி என்ன காணாதிருப்பாய்? தீங்கை காணாதிருப்பாய். சத்தமாய் சொல்வோம். நம்பர் 1, ஆண்டவர் நம் நடுவில் இருந்தால் நம்ம இனிமே என்ன செய்வதில்லை. ஆமென். என்னென்ன தீமைகளை சந்தித்துக் கொண்டிருக்கீங்க வாழ்க்கையிலே? நீங்க வேண்டாத என்னென்ன பிரச்சனைகளை சகித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள்? நீங்கள் விரும்பாத எந்த காரியத்தெல்லாம் வாழ்க்கையிலே? ஒரு அருமையான பெற்றோர் நேற்றைக்கு தன்னுடைய என்ஜினியரிங் முடித்த அவருடைய அருமையான மகனை அழைத்து கொண்டு கவுன்சிலிங்காக வந்தார்கள். அருமையானவர்களே, அந்த மகனை 10-15 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஒரு என்ஜினியராக உருவாக்கி அவனை நீ எப்படியாகலும் படிக்க வைத்த பணத்தையாவது வேலை செஞ்சு கடன் அடைக்கல அப்படின்னு அவனை படிக்க வைத்தா, அவன் வேலைக்கு போற வெளியூர்ல போய் 2 வருஷம் இந்தியாவிலேயே இந்த பெங்களூர்ல இருந்துட்டு 2 வருஷமா வீட்டுக்கும் வருதில்லை, போனும் பண்றதில்லை, எந்த தொடர்பும் இல்லை. பெற்றோர் அங்கலாய்த்து அந்த பெற்றோர் கண்ணீர் வடித்து பிள்ளைகளை இப்படி வளர்த்தி ஆளாக்கி அவர்களுக்கு எவ்வளவு செலவு பண்ணி படிக்க வைத்து இவர்களை நாம் ஒரு வேலை செய்து அவருடைய காரியத்தை அவர் பார்க்க மாட்டார்களா என்று அவர்களை உருவாக்கி விட்டார். தாய் தகப்பனை மதிப்பதில்லை, தாய் தகப்பனை கனம் பண்ணுவதில்லை, அவங்களுக்கு எந்த நன்மையும் செய்வதில்லை. தாய் தகப்பன் மெனக்கெட்டு பெங்களூர்ல பிள்ளை எங்க இருக்கிறான் தேடி போய் பார்த்தா, அங்கே போனா அவன் சரியா தாய் தகப்பட பேசுவதில்லை, ரயில்வே ஸ்டேஷன்ல வந்துட்டு வீட்டுக்கு போயிருங்கன்றான். எப்படிப்பட்ட என்ஜினியரிங் பிள்ளைகளா இருக்கிறாங்கன்னு பாருங்க. உங்களை சொல்லல, அப்படி ஒரு குடும்பத்தார சொல்றேன்னா எப்படிப்பட்ட படித்த பிள்ளைகளா இருக்கிறாங்க. கடைசியில இப்ப எதுக்கு வீட்டுக்கு வந்திருக்கிறான்னா, வேற வழி இல்லாம ஏதோ பணம் தொலைஞ்சு போச்சுது, அந்த பணத்தை வீட்டில இருந்து வாங்கிட்டு போறதுக்கு வந்திருக்கிறான். 2 வருஷம் வேலை செஞ்சிருக்கிறான். நான் கேட்கிற 15,000 சம்பளம் வாங்குறேன்னா போய் சொன்னான். அப்பா அம்மா சொல்ல, நீ சம்பளமே தராண்டா, வீட்டில் உட்காந்து சாப்பிடுறா, வீட்டில் உட்காந்து நல்லா இருடா, உடம்பெல்லாம் பயங்கரமா சூடுபட்ட உடம்பு போல அவ்வளவு பரிதாபமாக இருக்கிறது. அவருடைய போட்டோவை அப்பா காட்டுறாரு. பாருங்க பாஸ்டர், 2 வருஷத்துக்கு முன்னாடி என் மகன் என்ன அழகா இருந்தான், 2 வருஷத்துக்கு ஆயிடுச்சு உடம்ப பாருங்க பாஸ்டர். கண்ணீர் வடிக்கிறார் தகப்பன். எத்தனை பெற்றோர் பிள்ளைகளை வளர்த்தி இந்த தீங்கெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. எத்தனை பெற்றோர் இப்படிப்பட்ட பிள்ளைகளை வளர்த்தி
அதனால் பிள்ளைகளை வளர்த்துறது போதும் மட்டுமல்ல, அவர்களால் எவ்வளவு தீமைகளை கஷ்டங்களை சகிக்கிறார்கள். சொல்றையா, நீ பெங்களூருக்கு போக வேண்டாம், இன்னும் ஒரு வருஷம் பெங்களூருக்கு போயே தீர்வேன்றான். அவனை என்ன செய்ய? சரியப்பா, நீ இன்னும் நான் டைம் தாரேன், நீ போய் ஜெபம் பண்ணு, கடவுள் உனக்கு அனுமதிச்சா மட்டும் போ. யாருக்கு பணம் கொடுக்கணுமோ அவரை கூப்பிட்டு இங்கேயே பணத்தை கொடுத்துருவோம், நீ இங்கே இருப்பா அப்படின்னு கேட்க மாட்டேங்கிறான். இப்ப இருக்கிற வாலிப பிள்ளைகள். ஆனா கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட சபைக்கு வருகிற ஆண்டவருடைய பிள்ளைகள் நிச்சயம் அப்படி இருக்கவே மாட்டார்கள். கையை தட்டி கர்த்தருக்கு சத்தமா ஸ்தோத்திரம் செலுத்துங்க. ஹல்லேலூயா. நம்ம அதை விசுவாசிக்கிறோம். இயேசுவை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டு இயேசுவுக்கு பயந்து ஜீவிக்கின்ற, இயேசுவை பிரியப்படுத்த வாழ்கின்ற, இயேசுவை பிரியப்படுத்துகிற பெற்றோருக்கு இருக்கிற பிள்ளைகள் ஒரு நாள் அப்படிப்பட்ட தீங்கை பெற்றோருக்கு செய்ய மாட்டார்கள். ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட தீமைகளால் பெற்றோரை வேதனைப்படுத்துகிற பிள்ளைகளாக இருந்தால் இன்றைக்கு மனம் கசந்து அழுது, ஆண்டவரே, என் தகப்பனை என்னை ஆளாக்கி, என்னை உருவாக்கி, என்னை வளர்த்தி, என் கடன் பிரச்சனைகளை கஷ்டங்களை எத்தனை சந்தர்ப்பங்களிலே எனக்கு அவைகளை மீட்டுக் கொடுத்து என்னை வாழ வைத்த தகப்பனை இனிமேல் ஒரு நிமிடம் கூட, ஒரு தீங்கை கூட அவருக்கு நான் செய்ய மாட்டேன். பிள்ளைகளால், தீங்கு செய்கின்ற பிள்ளைகளால், தாய் தகப்பனுடைய சொல்லை கேளாத பிள்ளைகளால், பெரியோருடைய வார்த்தைகளை கேளாத பிள்ளைகளால் பெற்றோர் எவ்வளவு தீமைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் உங்கள் நடுவில் இருந்தால் உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் பிள்ளைகள் மூலம் அப்படிப்பட்ட தீங்குகள் வராமல் கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். உங்களுடைய பிள்ளைகளை, உங்களுடைய குடும்பத்தை பாதுகாப்பார். ஒரு நாளும் பிள்ளைகளோ மற்றவர்களோ எந்த தீங்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கு செய்யக்கூடாது. ஆமென். ஆண்டவர் சொல்ல, இனி தீங்கை காணாதிருப்பாய். ஆண்டவர் நம் நடுவில் இருப்பார். நம்முடைய குடும்பத்தில் இருக்கணும். ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தில் இருக்கணும். என்னன்னு பின்வாங்க கூடாது, தேடணும், அவர் அறிகிற அறிவிலே. அதான் நம்ம வேலை, வேற எதுவும் நமக்கு வேலை இல்லை. ஒன்று. இரண்டாவது என்ன செய்யணும்? நம்மளை ஆராய்ந்து பார்த்து மனத்தாழ்மையா நடக்கணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நான் ஏமாத்துறேன். நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமூகத்தில் இருக்கும் போதெல்லாம் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, இந்த இடத்துக்கு நான் நிற்பதற்கு நான் ஏமாத்துறேன். என் கல்வி ஏமாத்துறேன், என் ஐஸ்வர்யம் ஏமாத்துறேன், என்னுடைய பலன் ஏமாத்துறேன். ஆண்டவரே, நான் இவ்வளவு காலம் வாழ்ந்து வருவதற்கு என் தாயின் வயிற்றிலிருந்து இந்நாள் வரைக்கும் எனக்கு எத்தனை தீங்கு தீமைகள் வந்தது, அவைகள் எல்லாவற்றிலிருந்து நீர் என்னை காத்திருக்க நான் ஏமாத்திரம் என்று என்னை ஒவ்வொரு நாளும் தாழ்த்துவேன். என்னில் ஒன்றும் இல்லை அப்பா. ரெண்டு. மூன்றாவது, கர்த்தர் நம் நடுநிற்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? சத்தமாய் அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வருகைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? காத்திருக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும். ஆகவே அப்படி இருந்தால் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எல்லா தீங்குக்கு நம்ம என்ன செய்வார்? விலக்கி காப்பார். ஒன்று. இரண்டாவது வாசிக்கலாம் வேகமாக. ஆண்டவர் நம் நடுவில் இருந்தால் என்ன நடக்கும்? யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோசுவா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யோசுவா ஜனங்களை நோக்கி, யோசுவா ஜனங்களை பார்த்து, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே, கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார். சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் நம் நடுவில் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. முதல்ல சொன்னேன், கர்த்தர் நம் நடுவில் இருந்தால் நாம் இனி தீங்கை, ஆண்டவர் நம் நடுவில் இருக்கிறார். ஆமென். இரண்டாவதாக, அவர் நம் நடுவில் இருப்பதனால் நமக்கு அற்புதங்கள் நடக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை பரிசுத்தம் பண்ணுவோம், நம்மை சுத்திகரிப்போம், நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், மீறுதல்களை நம்மை விட்டு அகற்றி விடுவோம். ஆண்டவருக்கு எவ்வளவு பரிசுத்தமாய் ஜீவிக்க முடியுமோ அவ்வளவு பரிசுத்தமாய் ஜீவிப்போம். ஆண்டவர் நம் நடுவில் இருப்பாரானால் அற்புதங்கள் நடக்கும். எத்தனை பேர்
கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் என்று கர்த்தரை நோக்கி வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்க சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டவர் நம் நடுவில் இருக்கிறார். நிச்சயம் அவர் நமக்கு வேண்டிய அற்புதத்தை எப்படியாக செய்வார். 38 வருஷம் அந்த பெதஸ்தா குளத்திலே ஒரு அற்புதத்துக்காய் காத்திருந்தார். சோர்ந்து போகவில்லை, மனம் தளரவில்லை. யார் யாரெல்லாமோ அற்புதத்தை பெறுகிறார்கள், யார் யாரெல்லாமோ விடுதலையை பெறுகிறார்கள். ஐயோ, எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா? அவன் சோர்ந்து போகாமல் 38 வருஷமாய் அங்கே பொறுமையோடு காத்திருந்தார். கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் ஒரு அற்புதத்துக்காய் பொறுமையோடு காத்திருப்பதை கர்த்தர் அறிவார். நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் உங்கள் நடுவில் தான் இருக்கிறார். எதற்காக இருக்கிறார்? உங்களுக்கு அற்புதம் செய்ய. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற அற்புதத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்து உங்களை சந்தோஷப்படுத்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார், உங்களை உயர்த்துவார். எதற்கு ஆண்டவர் நம் நடுவில் இருக்கிறார்? நம்முடைய தீங்கு எல்லாம் நம்மை விட்டு. எதற்கு தேவன் நம் நடுவில் இருக்கிறார்? நமக்கு அற்புதம் செய்வதற்கு. 2 வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே வாசம் பண்ணி, இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே வாசம் பண்ணி, என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் என்றார். ஆண்டவர் நம் நடுவில் இருந்தால் நம்மை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. நானும் நீங்கள் எதை கவனிக்கணும்? ஆண்டவர் மட்டும் என் நடுவிலே, அதான் நம்ம கவனமா இருக்கணும். அவர் நம் நடுவில் இருந்தால் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவர் நடுவில் இருப்பாரானால் நம்மை ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார். எந்த சூழ்நிலையிலும் நீங்க அவரை மட்டும் விட்டு பின்வாங்காமல் அவரை உறுதியாய் பற்றி கொண்டால் எந்த சூழ்நிலையிலும் மனிதன் கைவிட்டு விடுவான், மற்றவர்கள் கைவிட்டு விடுவார்கள். கர்த்தர் உங்களை ஒருபோது என்ன செய்ய மாட்டார், கைவிட மாட்டார். 2, 3 4வது கர்த்தர் நம் நடுவில் இருந்தால் வாசிக்கலாம். ஆகாயி தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆகாயி 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது, நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார். பயப்படாதேயுங்கள். ஆவியானவர் போன சண்டை படித்தோம், ஆவியான தெய்வத்தை குறித்து. ஆமென். ஆள் தத்துவத்தில் நம்முடைய தேவன் 3 ஆள் தத்துவம் உடையவர். அவர் 3 ஒன்றாக செயல்படுகிறார்கள். அந்த 3ஆம் தேவனாகிய பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது நம் நடுவில் என்ன செய்கிறார்? நிலை கொண்டிருக்கிறார். ஆமென். ஆகவே அவர் நிலை கொண்டிருந்தால், அவர் நம் நடுவில் இருந்தால் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே. அவர் நம் நடுவில் இருந்தால் நாம் என்ன செய்ய வேண்டாம். மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். ஆவியானவர் நம் நடுவில் நிலை கொண்டிருப்பார். என் ஆவியானவரும் உங்கள் நடுவிலே நிலை கொண்டிருப்பார். பயப்படாதேயுங்கள். சத்தமா சொல்லுங்க. ஆவியான நடுவில் இருக்கிறார். நான் எந்த காரியத்தை குறித்து பயப்பட மாட்டேன். பிள்ளைகளுடைய திருமண காரியத்தை குறித்து பயப்பட மாட்டேன். அல்லேலூயா. பிள்ளைகளுடைய படிப்பை குறித்து பயப்பட மாட்டேன். குடும்பத்தின் கஷ்டங்களை, கடன் பிரச்சனை குறித்து பயப்பட மாட்டேன். கர்த்தர் எல்லாவற்றையும் எனக்கு ஒரு நாள் மாற்றி தருவார். ஆமென். எல்லாவற்றையும் எனக்கு ஒரு விடுதலை கர்த்தர் ஒரு நாள் தருவார். ஆகவே இனிமேல் என் ஆண்டவர் என் நடுவில் இருக்கிறதுனால் நான் என்ன செய்ய மாட்டேன். எத்தனை தைரியமா சொல்றீங்க? எத்தனை பேர் வாழ்க்கையில, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கங்களை, வேதனைகளை, வரும் காரியங்களை கண்டு பயந்து கலங்குகிற சூழ்நிலையில் இருக்கின்றீர்கள்? கர்த்தர் சொல்கிறார், ஆவியாகிய தேவன் உங்கள் நடுவில் இருக்கின்றார். நீங்கள் என்ன செய்யாதிருங்கள், பயப்படாதிருங்கள். ஆமென். கர்த்தர் உங்களுடைய காரியங்கள் எல்லாம், பிள்ளைகள் காரியங்கள், குடும்பத்தின் காரியங்கள், தனிப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் இப்ப சொல்லுங்க, என் காரியத்தை எல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நான் இனி பயப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. இந்த கால வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கின்றது. உங்களுடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை உங்களை மேன்மைப்படுத்துகின்றது. ஆமென். ஆகவே
தேவன் நம் நடுவில் இருப்பதினால் நாம் இனி என்ன செய்ய வேண்டியதில்லை. விசா வருமோ வராதோ, பாஸ்போர்ட் கிடைக்குமோ கிடைக்காதோ, அட்மிஷன் கிடைக்குமோ, வேலை கிடைக்குமோ கிடைக்காதோ, பயப்பட வேண்டாம். எல்லாம் கர்த்தருடைய கருத்தில் இருக்குது. ஆமென். ஆவியானவர் சரியாய் செய்வார். ஆகவே நேரம் எனக்கு அதிகமா இல்லாததால் அடுத்த பகுதிக்கு கடந்து சொல்கிறேன். பார்க்கிறாய், ஐந்தாவதாக ஆண்டவர் நம் நடுவிலே இருந்தால் வாசியுங்கள். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன். அக்காலத்திலே உங்களை சேர்த்துக் கொள்ளுவேன். உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது, உங்கள் சிறையிருப்பை எல்லாம் என்ன செய்வேன்? திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும், எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைத்து கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம் நடுவில் இருக்கிற கர்த்தர் என்ன சொல்கிறார்? உங்களுடைய சிறையிருப்பெல்லாம் மாற்றுவேன், உங்களுடைய வேதனைகள் எல்லாம் நான் மாற்றுவேன், உங்களுடைய போராட்டங்கள் எல்லாம் மாற்றுவேன், உங்களுக்கு தடைகள் எல்லாம் மாறி போகும். உங்களை நான் நிச்சயமாய் எல்லா ஜனங்களுக்கும் நடுவிலே புகழ்ச்சியாக கீர்த்தியாக நம் நடுவில் இருக்கிற கர்த்தர் நம்மை வைப்பேன் என்று சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இதற்கு ஒத்த வசனத்தை உபாகமத்திலே 26ஆம் அதிகாரம் சேர்ந்து வாசிக்கலாம். 19ஆம் வசனத்தை. உபாகமம் 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும், புகழ்ச்சியிலும். இப்ப சொல்லுங்க, ஆண்டவர் உண்டு பண்ணின எல்லாரை காட்டிலும் ரட்சிக்கப்பட்ட என்னை, புகழ்ச்சியிலும் தேவனை அண்டிக் கொண்டிருக்கிற என்னை சொல்லுமா, இன்னும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் கனத்திலும் மகிமையிலும். ஒருவேளை நீங்கள் இப்பொழுது கனவீனப்படுத்தப்பட்ட வாழ்க்கை வாழலாம். ஒருவேளை கீர்த்தியற்ற வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையிலே உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், நீங்கள் என்ன வாழ்க்கையிலே கனமற்ற ஒரு சூழ்நிலை வழியாக, கனவீனப்படுத்துகிற அந்த நிலைமை வழியாக கடந்து சென்று கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தர் சொல்கிறார், அந்த சிறையிருப்பை எல்லாம் உன்னை விட்டு நான் விலக்கி, நான் உன்னை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் கனத்திலும் மகிமையிலும் உன்னை என்ன பண்ணுவேன். இப்ப சொல்லுங்க, ஆண்டவர் என் நடுவில் இருக்கிறார். இவ்வளவு சத்தம் போதாது. ஆண்டவர் என் நடுவில் இருக்கிறார். என்னை புகழ்ச்சியிலும் என்னை கீர்த்தியிலும் என்னை மகிமையிலும் கனத்திலும் என்னை சிறந்திருக்க செய்வார். நான் ஆராதிக்க தேவன் என்னை உயர்த்துவார். ஹல்லேலூயா. அதற்காகத்தான் ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி விழுப்பிற்தான் ரட்சிப்பை தந்து நம்மை இந்த பூமியிலே அவருக்கு சொந்த ஜனமாக வைத்திருக்கிறார். நாம் அவரை அண்டிக் கொண்டதனால் அவர் நம்மை கைவிடாமல் அவருக்கு சொந்த ஜனமாய் வைத்திருக்கிறார். இப்ப நான் சொல்லலாம், 5-6 காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். கர்த்தர் நம் நடுவில் இருந்தால் இனிமேல் நாம் என்ன காண்பதில்லை. 1 2 சத்தமாய் சொல்லுங்கள். ஆண்டவர் சொல்கிறார், அற்புதத்தை நான் செய்வேன். அவர் அற்புதம் நடக்கும். 3 நம்மை கைவிட மாட்டார். 4 எதற்கு நான் பயப்படாமல் வாழ உதவி செய்வார். 5 ஆண்டவர் என்னை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைப்பார். ஆமென். 6வதாக வாசிக்கலாம். சங்கீதம் 46ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு என்ன செய்வார்? சகாயம் பண்ணுவார். இப்ப சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு சகாயம் பண்ணுகிறீர். ஆமென். அதிகாலையில் வந்திருக்கிறேன். என் காரியத்திற்கெல்லாம் நீர் உதவி செய்யும். என் காரியத்துக்கெல்லாம் சகாயம் செய்யும்.
கர்த்தர் அதன் நடுவில் இருக்கிறார். அதற்கு அவர் என்ன செய்வார்? சகாயம் கிழக்கிலிருந்தோ மேற்கிலிருந்தோ தெற்கிலிருந்தோ வடக்கிலிருந்தோ வானத்திலிருந்து வராது. வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்தில் நமக்கு சகாயம் வரும். இந்த வாரத்தில் நீங்கள் எந்த நன்மை, எந்த உதவி, எந்த ஆசீர்வாதம் வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதை பரலோகத்திலிருந்து தேவன் அந்த சகாயத்தை உங்களுக்கு அனுப்பி தருவார். நீங்கள் இந்த வாரத்திற்கு வேண்டிய சகாயத்தை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. அபுதாபி நாட்டிலிருந்து ஒரு அருமையான குடும்பம் தொலைபேசியின் மூலமாக, அபுதாபி தானம்மா, அனுஷி அம்மா, கத்தார் நாட்டிலிருந்து அருமையான குடும்பம் ஃபோன் பண்ணி, ஐயா உங்களுடைய ஞாயிறு ஆராதனை செய்திகளை நாங்கள் கேள்விப்பட்டு நாங்கள் மட்டுமல்ல எங்கள் நாட்டிலிருந்து செய்தியை கேட்டு எங்கள் நாட்டில் உள்ள பலவருக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த செய்தியை நாங்கள் அனுப்பி கொண்டிருக்கின்றோம். நீங்கள் வெளியிடுகிற கர்த்தருடைய செய்தி எங்களுடைய குடும்பத்திற்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கிறது. கத்தார் நாட்டிலிருந்து இந்தியாவில் இருக்கிற மக்களை இந்த சபைக்கு வருவதற்கு அவர்களை ஆத்தும ஆதாயம் செய்கிறார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஏனென்றால் உங்கள் சபையிலே கொடுக்கப்படுகிற செய்தியானது எங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது. அருமையான சத்தியத்தை உடைய சபையிலே கர்த்தர் தருகிறார். ஆகவே யூடியூபின் மூலமாக, ஃபேஸ்புக்கின் மூலமாக, இந்த CD மூலமாக நாங்கள் இந்த செய்திகளை கேட்டு ஆறுதல் அடைகிறோம். ஆகவே இந்த செய்தியானது கேட்டுக்கொண்டிருக்கிற சபைக்குள் இருக்கிற உங்களுக்கு மட்டுமல்ல, இதை கேட்டுக்கொண்டிருக்க தூரத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு சிறையிருப்பை மாற்றி, ஹல்லேலூயா, உங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்து உங்களை கனத்திலும் மகிமையிலும் புகழ்ச்சியிலும் உங்களை சிறந்திருக்க செய்வாராக. இப்பொழுது நம்முடைய பிரசங்க வாக்கியத்திற்கு வருவோம். சப்பனியா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை எல்லாம் அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். உன் சத்துருக்களை விலக்குவார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். எத்தனை பேர் இந்த காலவேளையில் ஆண்டவர் எனக்கு அப்படி செய்ய வேண்டும், அவர் எனக்கு அப்படி செய்வார் என்று விசுவாசிக்கிறீர்கள்? கண்களை மூடி ஜெபிப்போமா? முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே நீர் என் நடுவில் இருக்கிறீர், நீர் எங்கள் நடுவில் இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா சத்தமாய் இயேசுவே, வெடிப்புள்ள தொட்டி எனக்கு வேண்டாம். அனலுமின்றி குளிருமின்றி வெது வெதுப்பான கிறிஸ்தவ வாழ்க்கை எனக்கு வேண்டாம். அனலுள்ள வாழ்க்கை எனக்கு தாரும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆவி நிறைந்து, ஆவியானவரே பின்வாங்காத வாழ்க்கை, உம்மை தேடுகிற வாழ்க்கை என் குடும்பத்துக்கு எனக்கு இன்னும் தாரும் அப்பா. ஹல்லேலூயா. இயேசுவே, நான் ஒவ்வொரு நாளும் என் தவறுகளை நான் வைத்து ஆராய்ந்து பார்த்து என்னை தாழ்மைப்படுத்துகிற ஒரு இருதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் என்னை ஆராய்ந்து பார்க்கணும்ப்பா, என்னை ஆராய்ந்து பார்க்கணும்ப்பா, என்னை சோதித்து பார்க்கணும்ப்பா. நான் எதிர்த்து நிற்க கூடாது ஆண்டவரே, எதிர்த்து பேசக்கூடாது ஆண்டவரே. என்னை தாழ்த்தணும்ப்பா, என்னை தாழ்த்தணும்ப்பா. நீங்க அப்பொழுதுதான் என் நடுவில் இருப்பீர் ஆண்டவரே. இப்ப சொல்லுங்க, எப்பொழுதும் வருகைக்கு நான் ஆவலோடு காத்திருக்கணும்ப்பா, வருகைக்கு நான் ஆவலோடு காத்திருக்கணும்ப்பா. சத்தமா சத்தமா நீங்க சீக்கிரம் வருவேன் என்று சொல்லியிருக்கிறீர். உம்முடைய நாள் சீக்கிரம் வரப்போகிறதப்பா. நீங்க வரும் பொழுது நான் உங்களுடைய வருகைக்கு ஆயத்தம் உள்ளவனாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் உடைய வருகை காத்திருக்க வேணும்ப்பா. ஜீசஸ், ஹல்லேலூயா. வருகைக்கு ஆயத்தப்படுத்தும் என்று எல்லாரும் கரங்களை தட்டி ஆவிடைந்து ஆமென். ஹல்லேலூயா. அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டவரை இன்னும் என்னை வருகைக்கு ஆயத்தப்படுத்தும் ஐயா. எப்பொழுது வருகைக்கு எதிர்பார்த்து இருக்க உதவி செய்யும் ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. ஹல்லேலூயா.
மணவாளன் வரும் பொழுது ஆண்டவரே விளக்கு எரிந்தவர்களாய், எண்ணெய் உடையவர்களாய், எப்பொழுதும் விழித்திருக்கிறவர்களாய் மணவாளனுக்கு எதிர்கொண்டு வர உதவி செய்வீராக. நீர் வாக்கு கொடுத்தபடி இந்த சபையின் பிள்ளைகள் இந்த சத்தத்தை ஆண்டவரே வெளிநாடுகளிலும், ஆண்டவரே இந்த பட்டணத்தின் ஆண்டவரே ஒவ்வொரு வீடுகளிலும் கிராஸ் டிவியின் மூலமாக ஆண்டவரே கேட்டு கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் என்னென்ன தீங்கு இருக்கிறதோ, அவர்கள் எந்தென்ன தீங்கை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்களோ, என்னென்ன தீமையினால் கஷ்டப்படுகிறார்களோ, தீங்கு என்னை துக்கப்படுத்த கூடாது என்று யாபேசு ஜெபித்தது போல இயேசுவே நீங்களே ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும் பொழுது தீமை நின்றெல்லாம் எங்களை ரட்சித்தருளும் என்று ஜெபிக்க கற்றுக் கொடுத்தீங்களே அப்பா. இந்த பிள்ளைகள் சந்தித்துக் கொண்டிருக்கிற தீங்குகள் எல்லாம் ஆண்டவரே இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் எல்லா தீமைகளும் எல்லா தீங்குகளும் குடும்பங்களை விட்டு அகன்று போகட்டும், குடும்பங்களை விட்டு அகன்று போகட்டும். உலா கத்துனாமா ஷிகா பாபா லோடி அக்கராதி மாலா ஷிகா மாமா. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் எந்தெந்த தீங்குகளை பிள்ளைகள் சகிக்க முடியாமல் ஆண்டவரை சகித்துக் கொண்டிருக்கிறார்களோ, நீங்க சொன்னீங்களே இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். இயேசுவின் நாமத்தில் ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த சபையின் மக்கள் வாழ்க்கையிலும், ஆண்டவரே யூடியூபின் மூலமாய் செய்தியை கேட்கிற மக்கள் வாழ்க்கையிலும், சிடி மூலமாய் செய்தியை கேட்கிற மக்கள் வாழ்க்கையிலும், கிராஸ் டிவியின் மூலமாய் செய்தியை கேட்கிற ஒவ்வொரு மக்கள் வாழ்க்கையிலும் இருக்கிற எல்லா தீங்குகளையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம். தீங்கை காணாதிருப்பாய் என்று சொன்னீர். அதுபோல ஆண்டவரே நீங்க சொன்னீங்கல்லப்பா, நான் நடுவில் இருக்கிறேன், உன்னை கைவிடாதிருப்பேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ கைவிடாத கர்த்தர், ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ விட்டு விலகாத கர்த்தர், ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அற்புதம் செய்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீர். இந்த வாரத்தில் உங்களுக்கு என்ன அற்புதம் தேவையோ இன்றைக்கு அற்புதம் நடப்பதாக இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். கடன் பிரச்சனைகள் மாறுவதாக, வியாதி பிரச்சனைகள் நீங்குவதாக, குடும்ப பிரச்சனைகள் மாறுவதாக, வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் அற்புதம் நடக்கட்டும் ராஜா, அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. ஆமென், ஆமென். ஜீசஸ், ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே எங்களுக்கு வேண்டிய அற்புதத்தை இன்று எங்களுக்கு செய்யும், இன்று வேண்டிய அற்புதத்தை இன்று எங்களுக்கு செய்யும் அப்பா, செய்யும் அப்பா. ஹalleluya. ஆண்டவரே எங்களுக்கு வேண்டிய சகாயத்தை எங்களுக்கு செய்யும். நாங்கள் எதற்கும் பயப்படாமல் வாழ கிருபை செய்யும். ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரப்பா. பூமியில் உள்ள சகல ஜனங்களை பார்க்கிலும் இந்த பிள்ளைகள் புகழ்ச்சியிலும் கணத்திலும் மகிமையிலும் கீர்த்தியிலும் சிறந்திருக்கட்டும் ஐயா, சிறந்திருக்கட்டும் ஐயா. அப்படியே சபை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். எந்த இடத்தில் கனவீனப்படுத்தப்படுகிறார்களோ, எந்த இடத்தில் கீர்த்தி இல்லாமல் ஆக்க நினைக்கின்றார்களோ, எந்த இடத்துல புகழ்ச்சியாக இருக்க முடியாமல் வேதனையோடு திரும்பி வந்தார்களோ, எந்த இடத்தில் அவமானப்படுத்தப்பட்டார்களோ, எந்த இடத்தில் துக்கப்படுத்தப்பட்டார்களோ, எந்த இடத்துல மனம் முறிந்து வந்தார்களோ, அங்கேயே அவர்களை மேன்மைப்படுத்தும், அங்கேயே அவளை கனப்படுத்தும், அங்கேயே கர்த்தரை உயர்த்தி அருளும். Praise the Lord. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காய் மன்றத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் கேட்ட செய்திக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று சொன்ன வசனத்தின்படி
இந்த வாரம் முழுவதுமாய் எங்களை நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே நீர் எங்கள் நடுவில் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி ஆண்டவரே. அதனால் எங்களுடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா தீங்குகளுக்கும் ஆண்டவரே எங்களை விடுதலையாக்கி பாதுகாக்க போகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் எங்கள் நடுவில் இருக்கும் பொழுது ஆண்டவரே ஐயா ஸ்தோத்திரம், எங்களை கைவிடாத நேசர் ஆண்டவரே. ஐயா நீர் எங்கள் நடுவில் இருக்கும் பொழுது நீர் எங்களுக்கு அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறபடி அளவுக்கு நன்றி ஆண்டவரே. நீர் எங்கள் நடுவில் இருக்கும் பொழுது ஆண்டவரே ஐயா எங்களை புகழ்ச்சியும் கீர்த்தி மகிமையாக வைக்க போகிற கிருபைகளுக்காக நன்றி தகப்பனே. அப்பா நீர் எங்கள் நடுவில் இருக்கும் பொழுது நீர் எல்லா சூழ்நிலையிலும் நீர் எங்களுக்கு சகாயத்தை கட்டளையிடுகிறது அறிக்கிறபடி அளவுக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதுமா எங்களை அப்படியே நடத்துவீராக, நீர் எங்களோடு இருப்பீராக. எல்லா சூழ்நிலையிலும் தேவன் எங்களோடு இருந்து எங்களை கனப்படுத்தி நீர் மேன்மைப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அதற்கு தடையாக இருக்க எங்களுடைய எல்லா குறைகள் குற்றங்களையும் உடைய சமூகத்தை தாவே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக, உடைய கிருபைகளை மறைத்துக் கொள்வீராக. இந்த வாரம் முழுவதும் உடைய பிள்ளைகளை அப்படியே ஆசீர்வதிக்கப்படுற கிருபைகளுக்காக நன்றி. ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.